எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வரணும். அது இன்னைக்கு தாவேகாவோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வு காண்டா அதுக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கு. இது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் விருப்பம் தான். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்றத தமிழ்நாடே நீ உத்து பார்த்துக்குது. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற போகுது. அதை நாங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்தோம். இவர் கேம் சேஞ்சர், தலைவர் தான் கேம் சேஞ்சர். அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் நிலைப்பாட்டை எப்படி எடுத்துட்டு வருமோ அதுதான் தமிழ்நாடு அரசியல் மாறும். எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா 35 ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக ஓடி உழைச்ச தலைவர், அதான் கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர், ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதி எழுச்சி தமிழர் தான். அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நம்மளால வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோடு எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வர நீங்க தாவேகாவோடு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், அவங்களுக்கு ஆதரவு தரணுன்றது தான் என் போன்ற லட்சக்கணக்கான விடுதலை சக்திகளுடைய நோக்கமும் அதுதான்.